ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மினி விலாக் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஊரில் இருந்து பார்த்திங்கன்னா களியக்காவிளையில் சச்சு என்னை ட்ராப் பண்ணியிருந்தாங்க. களியக்காவிளையிலேருந்து நாகர்கோவில் பஸ்ஸில் ஏறி அழகிய மண்டபம் இறங்கியாச்சு. அழகிய மண்டபத்துலேருந்து மண்டே மார்க்கெட் போய் இறங்கியாச்சு. மண்டே மார்க்கெட்லேருந்து மணவாளக்குறிச்சி வந்து மணவாளக்குறிச்சியிலேருந்து கடியாப்பட்டினம் பாலம் ஸ்டாப்பில் இறங்கிட்டோம். ஸோ மணவாளக்குறிச்சியிலே பார்த்திங்கன்னா என்னோடய கொல்லிக்கு ஒருத்தவங்களை பார்த்துட்டேன். ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி வெள்ளமுடி போய் நானும் என்னோடய கொல்லிக்கு இறங்கிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தனியாக போகிறது கஷ்டமாக இருந்துச்சு. லேட்டாக போனாலும் கூட ஒரு ஆள் இருக்கும்போது அது ஒரு தனி ஃபீல் தானே. அண்ட் அங்கேருந்து நானும் என்னோடய கொலீகும் பார்த்திங்கன்னா ஆட்டோ பிடிச்சி ஃபைனலி ஒரு வழியாக காலேஜ் வந்து சேர்ந்துட்டோம். இன்றைக்கி காலேஜ் பஸ் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு லீவு, ஸ்டாஃப்க்கு மட்டும்தான் ஒர்க்கிங் டே. ஸோ அதனால் காலேஜ் பஸ் கிடையாது, அவுட் பஸ்ஸில் தான் போகணும். 9:30க்குள்ளாடி அங்கே இருக்கணும். நாங்கள் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 9:28க்கு ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. நான் என்னோடய டிபார்ட்மெண்ட்டுக்கு கிளம்பிட்டேன். அண்டு நேராக டிபார்ட்மெண்ட்டுக்கு போயாச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி விலாக் பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனதுமே ஃபஸ்ட்டு பேகை கலட்டுறேனோ இல்லையோ ஃபர்ஸ்ட்டாக என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் விலாகில் சொல்லியிருப்பேன். அண்டு ஸோ அதுதான். ஸோ எப்போவுமே ஃபர்ஸ்ட் டெய்லி டிபார்ட்மெண்ட்டில் போனதுமே பேகை கூட கலட்டுறதில்ல, செடி வளர்த்திட்ருக்கேன். ஸோ அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் வேலையே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நிறைய ஃபைல் ஒர்க்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒன் பை ஒன்னாக முடிக்க வேண்டியது தான். அண்டு இந்த ஒரு விண்டோ வழியாக பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்கும், சீனரி க்ரீனரியாக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே இந்த விண்டோ ஓப்பனில் தான் வச்சுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே என்னோடய ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஃபைல் ஒர்க்ஸை. அண்ட் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாததுனால சாரீ வியர் பண்ண வேண்டாம், அதனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எனக்கும் சாரீ வியர் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும், ட்ராவல் எல்லாமே. அண்ட் காலேஜ் பஸ் இல்லை, அவுட் பஸ்ஸில் வரணும். ஸோ அதனால் சாரீ வியர் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சொன்னது ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க்ஸை நான் ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் இன்றைக்கி டே கொஞ்சம் அப்படி ஹெக்டிக்காக போயிடுச்சு, ஃபுல்லாக ஒரே பிஸி தான், அந்த மாதிரி போயிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விலாக் எடுக்கணும்னு நான் பிளான் பண்ணலை. ஸோ அதனால தான் மார்னிங்லேருந்து என்னால் எடுக்க முடியலை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் என்னோடய கொலீக் ஒருத்தங்க காரில் எங்களை ஜங்ஷனில் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா குளச்சல் பஸ் கிடச்சி. ஸோ குளச்சல் பஸ்ஸை பிடிச்சி குளச்சல் போயிருந்தோம். அண்ட் குளச்சல்லேருந்து பார்த்திங்கன்னா மார்த்தாண்டம் பஸ் கிடச்சி. ஸோ மார்த்தாண்டம் பஸ்ஸை பிடிச்சி மார்த்தாண்டத்துக்கு வந்து அங்கேருந்து எங்கள் ஊருக்கு வர்ற ஒரு பஸ் கிடச்சிருந்துச்சு. ஸோ ஃபைனலி ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஸோ இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.